Hi friends, இன்னைக்கு வீடியோல ஸ்லீவ் எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா Subscribe பண்ணுங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்ம போன வீடியோல வந்து ஃப்ரண்ட் பேக் சைடு எப்படி மார்க் பண்ணி கட் பண்றதுன்னு பார்த்திருப்போம். இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே இங்க இருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டாச்சு. இப்போ இங்க இருந்து கை நீளம் வந்து 6 இன்ச், அதோட 1/2 இன்ச் கூட்டி எடுத்துர்க்கேன். பாருங்க. ஸ்லீவோட லென்த் வந்து 6 இன்ச், அதோட 1/2 இன்ச் கூட்டி 6.5 இன்ச் எடுத்துர்க்கேன். இப்போ மேல இருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து நான் எடுக்கிற ப்ளவுஸில் வந்து 7.5 இன்ச் இருக்குது. இங்கே இருந்து 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணி அதோட 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கை சுற்றளவு வந்து 6 இன்ச்சு. கை சுற்றளவு வந்து 6 இன்ச்சு, அதோட 1.5 இன்ச்சு கூட்டிக்கிறேன். இப்போ இங்க இருந்து 2 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நான் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி இங்க இருந்து இப்படி வளைவா கோடு போட்டுற வேண்டியதான். வளைவா மார்க் பண்ணியாச்சு. நீ நம்ம ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். நீ நம்ம இதை ஸ்லீவை இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ணது ஃப்ரண்ட் சைடில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இங்கே ஸ்லீவ் மார்க் பண்ணுறதும் அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இங்கேருந்து வைங்க. இங்கேருந்து இது வரை பாருங்கள், இழுக்கக்கூடாது. கரெக்டாக இருக்குது எனக்கு. 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுறதையும் மடிச்சுட்டு பாருங்கள், இங்கேருந்து இங்கே வர கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா வெட்டிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை இங்கே கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணியாச்சு. இதையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே நடு சென்டரையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் வளைவு கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு மீதி இருக்கிறத மார்க் பண்ணி வளைச்சிட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சுக்கு விட்டுருப்பீங்க, அதை மார்க் பண்ணியிருப்பீங்க. அதில் இருந்து 1 இன்ச்சுக்கு வச்சு ரெண்டையும் சமமாக ஸ்லீவை சமமாக வச்சு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த அளவில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு தெரியறதுக்காக லைட்டாக இங்கே கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அதை கட் பண்ணியாச்சு. எப்படின்னு திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கை நீளம் உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவோ அதோட 1/2 இன்ச்சை கூட்டி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ மேலே இருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கலாம். அப்படியே வளைவு போட்டுட்டு இங்கேருந்து உங்கள் ப்ளவுஸில் என்ன ஆம்ஹோல் ரவுண்டு இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து கை சுற்றளவு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு விட்டு இந்த வளைவு போட்டு கட் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே மார்க் பண்ணியிருப்பீங்க, அதோட 1 இன்ச்சுக்கு வச்சு ரெண்டையும் மடித்து அதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஸ்லீவு. இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.